காங்கிரஸை சேர்ந்த டாக்டர் செல்லக்குமார் அவர்கள் 5 ஆண்டு காலம் அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்துச்சு, அவர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, அவருடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ற பத்தின நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 17 அன்னைக்கு தான் பாராளுமன்றத்தில் பதவியேற்பு விழா. 4 மணிக்கெல்லாம் முதல் நான் போனதே வந்து நான் சவால் விட்டு என்னால் சொல்ல முடியும். இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கால் பதியாத பல கிராமங்களுக்கு நான் வந்து கால் பதிச்சிருக்கேன். நான் அழுத்தமாக 365 நாளுக்குள்ளாக அந்த திட்டத்தை அனுமதியை பெற்றுத் தருவேன், இல்லை என்றால் நான் பதவி ராஜினாமா செய்து அரசியலை விட்டு விலகுவேன் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன். இது ஒவ்வொரு முறையும் கிடப்பில் தெரிந்து செயல்படுத்த முடியாதுன்னு தூக்கி போட்டாங்க. அப்புறம் தான் நான் வந்து அமைச்சரை பார்த்து பேசி ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அமைச்சர் அது முடியவே முடியாதுன்னு பார்த்துட்டாரு. அதை எப்படி தாங்குவதுன்னு தெரியாமல் வந்து பாராளுமன்றத்து கூட்டத்திலிருந்து விட்டு வந்து மக்கள் பிரச்சனைகள் வருகின்ற போது அதில் நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கிட்டது இல்லை. என்னுடைய கட்சியை ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் கூட நான் வந்து அதிலேருந்து மாறிப்பட்டு தரான் என்று தான் பண்ணியிருக்கேன். 47 பேரில் 46 பேருக்கு பதில் சொன்ன கருணாநிதி செல்லக்குமாருக்கு மட்டும் ஏன் பதில் சொல்லவில்லை என்றது நீங்கள் எதிர்பார்த்திருப்பதும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பித்தார். நீங்கள் அவை குறிப்பு எடுத்துட்டு பாருங்கள். தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு டாக்டர் செல்லக்குமார்னு அவர் பதிவு பண்ணியிருக்கார். என்னுடைய மனைவியுடைய தந்தையார் வந்து முதலமைச்சராக இருந்தார். அவங்க வந்து நார்த் ஈஸ்டை சார்ந்தவங்க தான். ஆனால் அது எல்லாரும் கேட்டால் அது காதல் திருமணம்பாங்க. அதில் காதல் திருமணம்லாம் கிடையாது. இது வந்து உங்க பேரை பயன்படுத்தி செல்லகுமார், செல்லாதகுமார் அப்படின்ற ஒரு விமர்சனம். இதெல்லாம் காதில் வாங்கிக்கிறதே இல்லை. இந்த செய்திகளை நான் படிக்கிறதும் இல்லை. அவருக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை கேட்குறாங்க இல்லையா? நீங்களே அரசியல் கட்சி உங்களுடைய பொதுக்கூட்ட மேடையிலேயே ஒரு குற்றவாளி கூண்டை வைங்க, அந்த கூண்டில் வந்து நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னை கேள்வி எடுக்கக்கூடிய தைரியம் உள்ள அரசியல்வாதி யாராக இருந்தாலும் மேடை போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓப்பனாகவே கேட்குறேன் சார், மீண்டும் போட்டியிடுவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி. அதோட நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து காங்கிரஸை சேர்ந்த டாக்டர் செல்லக்குமார் அவர்கள் இருக்காரு. 5 ஆண்டு காலம் அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்துச்சு, கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் ரயிலை மையமாக வைத்துதான் அதோட அரசியல் போக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலம் இருந்திருக்கு. ஸோ அவர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, அவருடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ற பத்தின நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்லக்குமாரோட ஆஃபீஸ் அலுவலகம், நாடாளுமன்ற அலுவலகம் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வந்து மக்கள் வந்து அவரை சந்திக்கிறதாகட்டும், குறைகளை தீர்க்கிறது அப்படின்ற மாதிரியான அனைத்து விதமான கட்சியோட செயல்பாட்டுக்கும் இந்த அலுவலகம் தான் இயங்கிட்டு இருக்கு. எம்பி சார் மேலே இருக்காரு. நம்ம நேராக போய் அவர் மேலே ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருடைய திட்டங்கள், அவர் இன்னைக்கு என்னென்ன திட்டங்களுக்கு வச்சிருக்காரு, அவருடைய ஒரு நாள் பணி எப்படி இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். எப்படி சார் நீங்கள் தொகுதியில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் எப்போ சார் தொடங்கும்? காலையில் எத்தனை மணிலேருந்து தொகுதிக்கு வர ஆரம்பிப்பீங்க? காலையில் 7 மணிக்கு என்னுடைய பணி தொடங்கும். தொடர்ந்து ஏதாவது நிகழ்ச்சிகள், கிராமங்கள் போகிறது, மக்களை சந்திக்கிறது. அது இல்லைன்னா மக்களுக்கு வந்து இங்கே வந்து பெட்டிஷன் கொடுக்குறவங்க, மனு கொடுக்குறவங்கள உட்காந்தாங்கன்னா நைட்டு 2 மணியாவது குறைந்தபட்சம் ஆகிடும். ஒரு விஷயம் கேள்வி பண்ணேன் சார், எப்போனாலும் ஒரு மிஸ்டு கால் பார்த்துட்டு அகைன் கூப்பிட்டுருவீங்களாமா? அது என்ன, அதை எப்படி ஹேபிட்டாகவே வச்சுருக்கீங்களா? அது எந்த சூழ்நிலைன்னா யாருக்கு என்ன அவசரம்னு எப்போன்னு தெரியாது. புரியுது. அவர்களுக்கு வந்து அவங்களுடைய அவசரத்துக்கு தான் தேவை மக்கள் பிரதிநிதி. எனக்கு அதில் ஒரு நிமிடத்து கஷ்டத்தை நான் யோசிச்சேன்னா அவனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் போயிடும். இப்போ கூட வரும்போது ஃபோன் அவங்க வந்து என்னென்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஒசூரில் ஆகிடுச்சு. அங்கே இருந்து நாராயண ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு தான் என்ன தேவை.
அந்த நேரத்துக்கு நான் தேவையில்லைன்னா அப்புறம் வந்து ஃபோனும் கையில் வச்சிருக்க மொபைல் வச்சிருக்கக்கூடிய பர்பஸ் என்ன இருக்கு? இல்லை இப்போ எம்பிஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு பிஏ வச்சுக்குவாங்க, அவங்க மூலியமா அட்ரஸ் பண்ணது உண்டு. ஆனால் நீங்களே லைனுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குற நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? மக்கள் அவங்களுக்கு சேவை செய்ய தானே நாங்கள் எம்பி பதவி. சார் அவங்களுடைய சேவை தானே எம்பி பதவி. நிறைய திட்டங்கள் இருக்கு இந்த அப்படின்னு இடையில இன்னொருத்தர் மூலம் அவங்க சொல்லி அதுக்கப்புறம் எம்பியை பார்க்கறது போகிறது அதெல்லாம் தேவையில்லாதது இல்லை. அவங்களுடைய பிரச்சனையை அவங்க ஏன்ட்ட சொல்ல தானே இருக்காங்க. அதனால நீங்களே அட்ரஸ் பண்ணிடுறீங்க. நானே பிரச்சனை. சரி சார், நிறைய திட்டங்கள் அப்படி இருக்கு. பண்ணும்போது தான் நமக்கும் அந்த பிரச்சனையினுடைய முக்கியத்துவம் தெரியும். இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கு சார். அப்படியே பொருள் அப்படியே பேசிட்டே போயிடலாம். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினரா பதவியேற்ற உடனே நீங்கள் போட்ட முதல் கிரீனிங் சைன் ஞாபகம் இருக்கா சார்? ஏன்னா ஒரு கையெழுத்துன்றது நான் பல்லாயிரக்கணக்கான கையெழுத்துகள் போட்டுட்டு இருக்கேன். டெய்லி நூற்றுக்கணக்கான கையெழுத்து போடுறதுனால இது குறிப்பிட்ட அதாவது முக்கியமான திட்டம்னு பார்க்கும்போது தான் நான் வந்து அந்த திட்டம் அதான் சார் முக்கியமான திட்டம் நீங்க இது பண்ணிருப்பீங்களா? அதான் முக்கியமான திட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து 2019 ஜூன் 17 அன்னைக்கு தான் பாராளுமன்றத்தில் பதவியேற்பு விழா. மதியம் 3 மணிக்கு தான் நான் என்னுடைய பதவியேற்பு விழா டைம் வந்தது. பதவியேற்பு முடித்து நான் 4 மணிக்கெல்லாம் முதல் நான் போனதே வந்து ரயில்வே துறையினுடைய தலைமை அலுவலகத்துக்கு தான். ஏன்னா நான் அந்த மக்களுக்கு வந்து நான் தேர்தலில் கொடுக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். ஒரு 70-75 ஆண்டுகளாக இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 1905 வெள்ளைக்காரன் வந்து ஜோலார்பேட்டிலிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ட்ரெயின் வந்து ஏற்கனவே ரயில் பாதை அமைத்து ட்ரெயின் ஓட்டிட்டு இருந்தாங்க. 42 வரைக்கும் அந்த ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது. 1942 வரைக்கும் ஓடிட்டு இருந்தது. அதற்கு பிறகு வந்து அதை வந்து பாதையை அப்புறப்படுத்தி விட்டு அதை ஓடி நின்று போச்சு. அதுக்கப்புறம் டோட்டலாக இல்லை. ஸோ இது வந்து நீண்ட நாள் கோரிக்கை. தேர்தல் வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் எல்லாரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் வந்து வெற்றி பெற்றால், நான் வெற்றி பெற்றால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவேன், ரயில்வே திட்டத்தை கொண்டு வருவேன் இப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க கூட ஒரு வருஷத்துல நிறைவேற்றல. நான் கூட வாக்கு கொடுத்தேன். நான் அதனால தான் வந்து அதாவது எல்லா தேர்தலையும் மக்கள் கேட்டு சலித்து போன ஒன்று இந்த ரயில்வே திட்டம். இந்த திட்டம் வந்து மக்கள் பல்வேறு கட்டத்தில் பேப்பரில் பார்ப்பாங்க. மத்திய அமைச்சர்கிட்ட கூட போய் மனு கொடுத்து போட்டோ வரும், பேட்டி வரும். பாராளுமன்றத்தில் 1-2 தடவை குரல் எழுப்பியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் 10 முறை இதுக்கு சர்வே நடத்தப்பட்டு 10 முறையும் ரயில்வே துறை இது செயல்படுத்த முடியாதுன்னு நிராகரித்து தூக்கி போடப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் ரயில்வே துறை வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிற போது அவர்கள் வந்து ஒரு லாப நட்ட கணக்கு பார்க்குறாங்க. RORன்னு அது சொல்லுவாங்க, அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு நான் வேட்பாளர் நிற்கும் போது எனக்கு தெரியாது. நான் வந்து வெளியூர்ல இருந்து தான் இந்த தொகுதியில் வந்து வேட்பாளர் நிற்கிறேன். அதுதான் அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணோன்னா எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க. எனக்கு எதிர் தரப்பில் பேசும்போது எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா ஊரா சொன்னாங்க, இவர் வெளியூருக்காரர். இவருக்கு இப்பயும் அந்த உங்க மேல அந்த அலிகேஷன் வைக்கிறாங்க, அவர் வந்து வேற ஊருக்காரு, அவரெல்லாம் இங்க தொகுதி மக்களே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து சவால் விட்டு சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த மண்ணில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த மண்ணுடைய மைந்தர்கள் சொல்லக்கூடியவங்க, அவர்களுடைய 5 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு மக்களை சந்தித்தார்கள் என்பதோ, எத்தனை கிராமத்திற்கு போயிருக்கிறாங்கிறதோ அவங்க புள்ளி விவரத்தோடு பட்டியல் திரட்டும். நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நான் சவால் விட்டு என்னால் சொல்ல முடியும். அவர்கள் கால்பட பதியாத ஊர்கள் எல்லாம் அவர்கள் இல்லை, இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கால் பதியாத பல கிராமங்கள், பல கிராமங்களுக்கு நான் வந்து கால் பதிச்சிருக்கேன். சில பகுதிகள் விடுபட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு எம்பின்னு சொன்னா நீங்க வந்து 1750 நாள் தான். முக்கியமான விஷயம், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கடமைன்றதுல மத்திய அரசிடம் இருந்து இந்த தொகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை கொண்டு வருவதுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை. இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் தகுந்த அலுவலர்களிடம் சென்று அதை வந்து பேசணும்னா நான் இங்கே உட்கார்ந்துருந்தா பேசியிருக்க முடியாது. நான் அங்கே போய் தான் ஆகணும். ரயில்வே திட்டம் வந்து அடிக்கல் நாட்டு விழாவெல்லாம் கூட இங்க பெருசா நடத்துறாங்க. நீங்க திட்டத்திற்கு செயல்பாட்டுக்கே வரல, ஆனா அடிக்கல் நாட்டம் அப்படி மாதிரி ஒரு விழாவெல்லாம் எடுத்து பெரிய விளம்பரம் எல்லாம் படுத்தி தன்னை வந்து பெரிய ஹீரோ மாதிரி வர்ஷிப் எல்லாம் பண்ண வச்சாங்க.
அப்போ நான் என்ன நினைக்கிறேன், வெளியூர்லேருந்து வந்து இங்கே தேர்தலில் போட்டி போடும் போது நான் என்ன நினைச்சேன்னா, ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் ஏதோ ஒரு சின்ன தடங்கள் எங்கேயோ இருக்கு, அந்த தடங்கள் வந்து நம்ம நீக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை செயல்படுத்திடலாம். அதன் அடிப்படையில தான் நான் வந்து அழுத்தமாக சொன்னது. அதோட நான் மறைக்க விரும்பல. நான் அழுத்தமாக 365 நாளுக்குள்ளாக அந்த திட்டத்தை அனுமதியை பெற்றுத் தருவேன், இல்லை என்றால் நான் பதவி ராஜினாமா செய்து அரசியலை விட்டு விலகுவேன் அப்படின்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனா நான் அந்த அன்னைக்கு பதவியேற்று ரயில்வே துறை அலுவலகத்திற்கு போய் இதனுடைய கோப்புகள் எல்லாம் எடுத்து தேடி பார்த்த போதுதான் எனக்கு அதனுடைய முழு விவரமே தெரிஞ்சது. இந்த தொகுதி மக்களை ஆண்டாண்டு காலமாக அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிநிதிகள் ஏமாற்றி வந்தார்கள்னு அப்பதான் எனக்கே தெரியும். இது ஒவ்வொரு முறையும் கடப்பலை தொகுதி செயல்படுத்த முடியாதுன்னு தூக்கி போட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு தான் நான் வந்து அமைச்சரை பார்த்து பேசி ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அமைச்சர் அது முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாரு. செயல்படுத்தவே இது முடியாது அப்படின்னாங்க. அப்போ அந்த சூழ்நிலை எப்படி? அந்த சூழ்நிலையில ரொம்ப வேதனையான, ரொம்ப உண்மையை சொல்ல போனா நான் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானது மட்டும் இல்லை, அதை எப்படி தாங்குவதுன்னு தெரியாம வந்து பாராளுமன்றத்து கூட்டத்தில இருந்து விட்டு வந்து அறையில வந்து தூக்க மாத்திரை போட்டு தூங்க வச்சு எடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? இதான் நடந்த உண்மை சம்பவம். அது வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட 2260 கோடி ரூபாய்க்கு அதுக்கான இது வந்து அதை வந்து அவங்க சமர்ப்பித்தாச்சு. ரயில்வே துறை அதிகாரிகளும் சமர்ப்பித்திருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் சமர்ப்பிச்சிருக்காங்க. அது ரயில்வே துறையினுடைய நிதித்துறைக்கு அது போயிருக்கு பரிசீலனைக்கு. அங்க பரிசீலனை அது வந்து சரிபார்க்கப்பட்டா அது வந்து உடனே பொது மேலாளர் மூலமாக ரயில்வே போர்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுன்னா அதற்கு பிறகு இதுக்கு நிதி ஒதுக்கப்படும். நீண்ட நாள் கனவுன்றது பக்கத்தில் நெருங்கிருச்சுன்னு சொல்லலாமா சார்? ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு. இப்ப நீண்ட கால திட்டம் வந்து நிறைவேறது 100 விழுக்காடு. 100 விழுக்காடு. அதுக்கு நீங்க அஷ்யூர் தரீங்க? அதுல 100 விழுக்காடு. ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் ரயில்வே போர்டுனுடைய அப்ரூவல் வாங்குறது தான் ஃபர்ஸ்ட் இதுல கஷ்டம். ஓகே. அதே வாங்கினதுக்கு ஒரு தடவை அப்ரூவல் வாங்கிட்டா அது ரயில்வேனுடைய ப்ராப்பர்ட்டி. அது அந்த அதை வந்து எப்பவும் ஏதாவது இந்த வருடம் இல்லை அடுத்த வருடமாவது அது செயல்பாட்டுக்கு வரும். சார் இப்ப நீண்ட காலம் அரசியல்ல இருந்திருக்கீங்களா சார்? உங்களுக்கு யார் சார் இன்ஸ்பிரேஷன்? இவங்க எனக்கு அரசியல் வழிகாட்டினா இவங்க அப்படின்னு. எனக்கு வந்து நான் பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து தான் அரசியல் வாழ்க்கைக்குள்ள வரேன். நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போது எங்கள் வீட்டு வாசல் வழியாக பெருந்தலைவர் காமராஜர் பயணம் செய்து அந்த பார்த்த நாள் முதல் தான் நான் அரசியல் களத்தை உள்ள வரேன். அதற்கு பிறகு தலைவர் மூப்பனாரோடு நான் வந்து பயணம் செய்தேன், நீண்ட நாள் பயணம். அப்படி பயணம் செய்கிற போது எனக்கு வந்து தலைவர் ராஜீவ்காந்தியுடைய அறிமுகம் கிடைத்தது. நான் மாணவர் காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருந்தேன். அதனால என்னுடைய செயல்பாட்டில் அவர் ஈர்க்கப்பட்டு என்னால் பெருமையோடு சொல்ல முடியும், 1989 சட்டமன்ற தேர்தல் நடந்த போது அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக எனக்கு வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து அன்றைக்கு தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய உத்தரவு பேரில் நான் பயணம் செய்வதற்காகவே ஒரு டெம்போ டிராவலர் வெஹிக்கிள் வந்து படுக்கை வசதியோடு அதுக்கு வந்து ஒளிபெருக்கி எல்லாம் வைத்து டைனிங் டேபிள் அப்படின்னு எல்லா வசதிகளோடு செய்து கொடுத்து எனக்கு அது வந்து அன்றைக்கே கொடுக்கப்பட்டது. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்ப கொடுத்திருக்காங்க. எனக்கு அன்னைக்கு வந்து தலைவர் ராஜீவ்காந்தி மூலம் அதே மாதிரி அன்னைக்கு என்ன அதிகபட்சம் 25 வயது 20 வயது தானே. அன்றைக்கு வந்து நீங்க வந்து 25 26 வயது. நான் வந்து அன்னைக்கு வந்து மாணவர் காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கும்போது இந்தியாவிலே முதலாக மாணவர் காங்கிரஸுடைய ஒரு தலைவர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிற கமிட்டியில வந்து போட்டது என்ன தான் போடுறாங்க. ஸோ அந்த இருந்து பயணம் தொடங்குது. 1991 தேர்தல் வந்தபோது நான் மஞ்சள் காமாலை நோயால் 2வது முறை பாதிக்கப்பட்டு மிக தீவிரமான பாதிப்புக்கு உள்ளாகி நான் படுக்கையில் இருக்கும் போதுதான் அந்த தேர்தல் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் நான் போட்டியிட்டே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி, நான் தேர்தல் சீட்லாம் கேட்கல, ஏன்னா கேட்க முடியாது, என்ன தேர்தல் மஞ்சள் காமாலை 2வது தடவை, அது ரொம்ப சீரியஸாக இருந்த நேரம். ஆனால் அந்த கட்டத்தில் நான் வந்து தேர்தல் நின்றே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து என்னை வேட்பாளராக அறிவித்தார். துரதிருஷ்டவசமாக தேர்தல் முடிவதற்கு முன்னர் அந்த தலைவரை இழந்து வாடுகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம். இன்னும் மிஸ் பண்றீங்களா சார் அவரோட? நிச்சயமா. அவரோட அப்பியரன்ஸ், அவருடைய அன்பும் அவருடைய அரவணைப்பும் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள். அவர் தான் வந்து உடனே என்னை கட்டி அணைத்து
அன்றைக்கு அருகிலே இருந்த ஆஸ்கர் ஃபெர்னாண்டஸ் அவர் பொறுப்பாளர். அவர் கூட இருக்கிறவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னார், எந்த சூழ்நிலையிலும் செல்லக்குமாரை மாற்றக்கூடாது. செல்லக்குமார் தொடருவது வரை அவர் தான் தலைவர். இனிமேல் செல்லக்குமார் தனி அரசியல்வாதி அல்ல, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரதிநிதி. அவருடைய செல்லக்குமாருடைய அரசியல் பயணத்துடைய அத்தனை செலவுகளும் ஏஐசிசி ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அந்த இடத்துல அவர் சொன்னார். இது யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்க முடியும்? ஆனா நான் அதை பயன்படுத்தல, அது வேற விஷயம். நான் பயன்படுத்தல, நான் அதை ஒரு பைசா கூட நம்ம அதுல இருந்து பயன்படுத்துறது. அந்த நெருக்கடி தான், அந்த நெருக்கடியில அவர் தான் என்ன காப்பாத்து. ஒரு 50 வருடம் 60 ஆண்டு காலம் அரசியல் பயணம் இருக்கு உங்களுக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த அரசியல்லாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு எண்ணம் வந்திருக்கா உங்களுக்கு? அது அரசியல்ல வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வந்திருக்கும், வராம இருக்கவே முடியாது. இது ஒரு போட்டி உலகம். பொறாமைகள், போட்டிகள், காழ்ப்புணர்ச்சி அதிகமா இருக்கும். அண்ணன் எப்ப காலி ஆகிறோம் அப்பதான் தின்ன காலி ஆகுன்ற மாதிரி இது வந்து இது அரசியல்ல எல்லாரும் இது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயம். அதனால எல்லா கட்டங்களிலும் வரும். மனிதன் தானே, யாரும் மெஷின் கிடையாது. எல்லாருக்கும் உணர்வுகள் ஒன்று இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. அது வரும்போது சில நேரங்கள் அப்படிலாம் எண்ணங்கள் தோன்றும். சார், மத்தியில பாஜக இருக்காங்க, இங்க தமிழ்நாட்டிலையும் பாஜக எதிராக இருக்கக்கூடிய திமுக இருக்காங்க. ஒரு திட்டத்தை, மக்களுக்கான திட்டங்கள் அங்க போய் கேட்டு பெறப்ப உங்களுக்கும் பாஜகவுக்கும் சண்டை நடக்கிறது, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த வன்மம், அந்த ஒரு இது இருக்குமா சார், இல்ல இயல்பா பழகிக்குவாங்களா? நான் வந்து மக்கள் பிரச்சனைகள் வருகின்ற போது அதில் நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கிட்டது இல்லை. மக்களுக்காக தான் மக்கள் பிரச்சனைகள்ல அதில் நான் எந்த காம்ப்ரமைஸும் ஒரு சிறிதளவு கூட நான் வச்சுக்கிட்டு இல்லை. என்னுடைய கட்சியை ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் கூட நான் வந்து அதிலேருந்து மாறிப்பட்டு தரான் என்று தான் பண்ணியிருக்கேன். அதில் நான் பல சோதனைகளை சந்தித்தேன். ஒரு முறை டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நான் வந்து ஆட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டு, எங்களுக்குள்ள கடும் விவாதங்கள் நடந்தது. பத்திரிகைகள்லாம் மிகப்பெரிய பரபரப்பான சம்பவமா இருந்தது. மிகுந்த விவாதங்கள், கடுமையான விவாதங்கள். கலைஞர் அவர்கள் கூட அந்த விவாதம் நடக்கும்போது கடுமையான கோபமா வந்தாரு. அவருடைய கோபம் அவருடைய மனதில் இருந்தது. எல்லாரும் பல்வேறு அரசியல் சட்டமன்றத்தில் அன்றைய நடைமுறைகளை பற்றி நான் பேசும்போது அவர் கூட வந்து பேசும்போது ஆஃப்டர் ரெக்கார்ட் அவர் பேசும்போது, நாளைக்கு வச்சுக்கிறேன், நாளைக்கு உன்னை பார்த்துக்கிறேன், ஒரு கை பார்த்துக்கிறேன், உன் வண்டவாளத்தை நாளைக்கு நான் தண்டவாளம் ஏற்றுறேன் அப்படின்னு திங்கட்கிழமை அன்னைக்கு அவருடைய பதிலுரை வந்தது. சட்டசபையில் அத்தனை உறுப்பினர்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எடுத்து வச்சு பேசும்போது சொன்னாரு, இந்த சபை இன்றைக்கு எதை எதிர்பார்த்து வந்தது என்று எனக்கு தெரியும். இன்னும் அப்படியே ஆரம்பிச்சார். 47 பேரில் 46 பேருக்கு பதில் சொன்ன கருணாநிதி செல்லக்குமாருக்கு மட்டும் ஏன் பதில் சொல்லவில்லை என்றது நீங்கள் எதிர்பார்த்திருப்பதும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சார். நீங்க அவை குறிப்பு எடுத்துட்டு பாருங்க, அதில் அவர் சொல்லியிருப்பார், ஒரு மக்கள் பிரதிநிதி தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு டாக்டர் செல்லக்குமார்னு அவர் பதிவு பண்ணியிருப்பார். முழுக்க பாராட்டுரைய படிச்சுட்டு என்னை பற்றி அதை புகழ்ந்து பேசிட்டு அவர் பல குற்றச்சாட்டுகளை அரசு மீது கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக அவற்றை நான் உடனடியாக அதில் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஒவ்வொன்றும் அவங்கள்ட்ட நான் தொடர்பு கொண்டு தான் வாங்கினேன். அதனால என்னால் அது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ மருத்துவராக இருந்திருக்கீங்க, அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர், ரெண்டுல எது சார் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு? வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்க யார் அதிகமா விரும்புறாங்க? 2 பேர்ல டாக்டரா இருக்கிறப்ப அவர் ரொம்ப இதா இருந்தாரு, அரசியல்வாதி, அந்த வித்தியாசம் இதா இருக்கா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருக்க தான் விரும்புவாங்க, இயற்கையான விஷயம். காரணம் என்னன்னா 365 நாள் குடும்பத்தோடு இருக்க முடியுது. குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லாமே சார், எப்படி அவங்களுக்கெல்லாம் டைம் எல்லாம் கொடுக்குறீங்க? இப்போ நீங்க சொன்னீங்க, நான் மாநிலங்களிலும் பொறுப்பாளராக இருக்கேன், இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கேன், அரசியல் அப்படியே டெல்லி மீட்டிங் அப்படின்னு எப்படி டைம் எல்லாம் கொடுக்க முடியுது? அவங்களை மிஸ் பண்றது உண்டா? எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறீங்க? அதாவது பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே நீங்க வந்து சில தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அது வந்து குடும்பத்தினர்கள் வந்து கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆமா, ஏன்னா இப்போ நான் ரயில்வே துறைக்காக நான் அலையும் போது
முதல்ல அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், எதுக்காக இப்படி இவ்வளோ தூரம் போகணுமா அப்படிப்பாங்க. ஆனால் அதை நிறைவேற்றினோம் என்று சொல்லும்போது, வீட்டில் பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பெரிய திருப்தியாக சந்தோஷமாயிடும். காதல் திருமணமா சார் இல்லை நீங்க? அது காதல் திருமணம் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் காதல் இருந்தது, காதல்லாம் கிடையாது. நான் எங்களுக்குள்ள அதெல்லாம் கிடையாது, உறுதியாக கிடையாது. இது வந்து பெற்றோரால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு திருமணம் தான். என்னுடைய மனைவியுடைய தந்தையார் வந்து முதலமைச்சராக இருந்தார். அவங்க வந்து அவங்களும் அரசியல் பின்னணியோட தான் வந்திருக்காங்க. ஆமாம், அவங்க தான். பட் ஆனால் இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். அதில் ஒன்றும், அவங்க வந்து நார்த் ஈஸ்ட்டை சார்ந்தவங்க தான். ஆனால் அது எல்லாரும் கேட்டால் அது காதல் திருமணம்பாங்க. அதில் காதல் திருமணம்லாம் கிடையாது. இது வந்து அவங்க எப்படி சார் பார்க்குறாங்க, தமிழ்நாட்டை எப்படி பார்க்குறாங்க? அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க. நான் தான் ஹிந்தி பேச மாட்டேனே தவிர அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க. இன்னும் ஹிந்தி தெரியாது போடாதானா சார்? நான் அது வேண்டாம்ன்ற ஒரு பிடிவாதத்தில் அப்படி வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து சில வேலை ஹிந்தி பேச பழகிருந்தா என் மனைவி வந்து தமிழ் பேசாமல் இருந்திருக்கலாம், என் பிள்ளைகள் தமிழ் பேசாமல் இருந்திருக்கலாம். அதனால நான் வந்து அது உறுதியாக வந்து பிடிவாதமாக தமிழ் தான் எல்லாரும் பேசணுன்றதால அப்படி. இப்போ காலையில இருந்து பார்க்குறப்ப 2-3 திறப்பு விழா அதெல்லாம் இருந்துச்சு. எப்படி சார் கட்சிக்காரங்களையும் பொதுமக்களையும் சமாளித்து ஒரு எம்பியாக இருக்கிறதுல என்ன சவால் இருக்கு? உங்களுடைய கடமை பொறுப்புணர்வுன்னு நினச்சிட்டிங்கன்னா இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை, கஷ்டமும் கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து கட்சி பொறுப்பாக இருந்து பதவியில் இருக்கும்போது யாரால் பதவி வருது? மக்களாக. கட்சிக்கு அடிப்படையில் கட்சியினுடைய தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் என்னோடு பயணம் செய்தவங்க. ஓகே சார், ஓகே. தமிழ்நாட்டில் மாணவர் காங்கிரஸ் காலத்திலிருந்து, இளைஞர் காங்கிரஸ் காலத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குகள்லாம் லட்சக்கணக்கான பேர் என்னோடு பயணம் செய்தாங்க. அதில் ஒரு சிலருக்கு அங்கீகாரம், அத்தனையுடைய உழைப்பில் நான் ஒருத்தன் வந்து பதவிக்கு வந்தேன். ஓகே. அப்போ வந்து இந்த பதவிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் உரித்தான ஒன்று. சார், இப்போ ஒரு 5 ஆண்டு காலம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்கல்ல, எப்படி சார் நீங்க உங்களோட பார்வையில் கிருஷ்ணகிரி என்ன, எப்படியப்பட்ட ஒரு பகுதி இது? கிருஷ்ணகிரி மிகப்பெரிய கடின உழைப்பாளிகள் நிறைந்த ஒரு மாவட்டம். நீங்கள் வந்து தன்னுடைய சொந்த உழைப்பால் விவசாயம் பூமி இது. ஆனால் வந்து இதனுடைய உண்மையான இந்த மாவட்டத்தை வளர்ச்சி எதில் கொண்டு வரணுங்கிறதுல நிறைய அரசாங்கங்கள் அதில் வந்து கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் என்னுடைய வருத்தம். ஏன்னா இந்த அளவிற்கு மண் செழிமை வந்து ஏனைய மாவட்டங்களில் இருக்குமான்றது ஐயப்பாடு தான். என்ன காரணம்னு வச்சுடுங்க, அக்ரிகல்ச்சரல் growth இந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு. நான் அந்த ரயில்வே திட்டத்துக்காக நான் வந்து ஒவ்வொரு பகுதியாக பார்க்கும்போது தென்னை விவசாயிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த முன்னணியில் இருக்கக்கூடிய தென்னை உற்பத்தியில், தேங்காய் உற்பத்தியில் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மாவட்டம். தென்னை விவசாயமும் அதிகம். சேலம் மாங்கான்னு சொல்லுவாங்க, சேலம் மாம்பழம்னுவாங்க. ஆனால் சேலம் மாம்பழம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்மையான ரீசனை பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ணகிரி மாம்பழம் தான். அதுக்கு என்ன காரணம்னா அந்த காலத்தில் கிருஷ்ணகிரிங்கிறது சேலம் மாவட்டத்துடைய ஒரு பகுதி. சேலம் மாம்பழம் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க, அதுல கிருஷ்ணகிரியோட பங்கு அதிகம். கிருஷ்ணகிரி தான் அதனுடைய மேஜர் உற்பத்தி. அப்ப இங்க தான் இருக்கு. ஆமாம், என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் மாங்காய் உற்பத்தி ஒரு வருஷம் இங்கே நடக்குது. அதில் 5 லட்சம் டன் மாங்காய் வந்து மாங்காய் கூழ் தயாரிப்பதற்காக அதை வந்து ஃபேக்ட்ரியில் இது பயன்படுத்துகிறாங்க. ஒரு 3.5 லட்சம் டன் மாம்பழ கூழ் இங்கே தயார் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மக்கள் குடிக்கிற ஃப்ரூட்டியாக இருந்தாலும் ஸ்லைஸாக இருந்தாலும் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வந்து கிருஷ்ணகிரியில் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற மாங்காய் இதை வந்து கூழ் செய்யப்பட்டு தயாரிப்பட்டு தான் அங்கே போகுது. ஓகே, கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த திட்டங்கள் எல்லாம் என் மனசுக்கு நிறைவா ஒரு அரசியல்வாதியா நான் என்ன
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எத்தனை திட்டங்கள் சார் உங்களால் வகைப்படுத்த முடியும்? ஏன்னா தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் அவருக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை கேட்கறாங்க இல்லையா? நீங்க சொல்லுங்களேன் சார், என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு மனசு கரைஞ்சு நீங்க கொண்டு வந்தது? எதிர்கட்சிகளில் யாருக்காவது எந்தெந்த திட்டங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே பத்திரிகை வாயிலாகவே இதை சொல்லியிருக்கேன். நீங்களே அரசியல் கட்சி உங்களுடைய பொதுக்கூட்ட மேடையிலேயே ஒரு குற்றவாளி கூண்டை வைங்க, அந்த கூண்டில் வந்து நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னை கேள்வி இருக்கக்கூடிய தைரியம் உள்ள அரசியல்வாதி யாராக இருந்தாலும் மேடை போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சில பகுதிகளுக்கு நான் போனதில்லை, நான் ஒன்றும் அதை மறைக்கலாம் விரும்புகிறேன். சில பகுதிகளுக்கு போயிருக்க முடியாது. நான் என்பதல்ல, எந்த பாராளுமன்ற உறுப்பினருமே அத்தனை பகுதிகளுக்கும் போயிருக்க முடியாது 5 ஆண்டு காலத்தில். என்ன காரணம்னா 5 ஆண்டு காலங்கிறது என்ன அதிகம், 5 ஆண்டுன்னு தான் பேரு, 1750 நாள் தான். அதுல குறைந்தது ஒரு 700 நாள் வந்து டெல்லியில பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்துருது. நீ டெல்லியில பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்துக்கிறது தானே மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்காக? மக்களுடைய பிரச்சனைகளை போய் நீங்க பேசுனாதான் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு வரும். இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருந்து ரியல் எஸ்டேட் பாக்குறதுக்காகவோ, நான் இங்க உட்கார்ந்து இருந்து எந்த மலையை ஆட்டம் போட்டு எந்த மலையை வித்து நாம் வந்து கொள்ளடிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் போய் இந்த ரயில்வே திட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்க முடியாது, இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்க முடியாது, மெடிக்கல் காலேஜை வாங்கிட்டு வந்திருக்க முடியாது. நீங்க இவ்வளோ திட்டங்கள் எடுக்கிறீங்க இல்லைங்களா சார், இது வந்து என்னோட முயற்சியில நான் தொடர்ந்து அதுக்காக போராடி கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இன்னொரு பக்கம் வந்து இது வந்து மத்திய அரசால கொடுக்கப்பட்டுச்சு, மோடி அவர்கள் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பாஜக கையில் எடுக்கிறாங்கல்ல. இது மோடி தானே செய்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், இல்லைன்னு சொல்லியே நான் மறுத்து பேசுறேன். ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்னர் 2014-19 அந்த 5 ஆண்டு யார் பிரதமராக இருந்தார்? பிஜேபி, மோடி. அன்றைக்கும் பிஜேபி தான், அன்றைக்கும் மோடி தான் பிரதமர். இன்றைக்கு யாரெல்லாம் உரிமைகள் கொண்டாடுகிறார்களோ, என்னால் என்னால்னு சொல்றாங்களோ, அவங்களும் அன்னைக்கும் பிஜேபி கட்சியில தான் இருந்தாங்க எல்லாரும். ஏன் அன்னைக்கு கொண்டு வர முடியல? அன்னைக்கே அது இப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த மோடி ஆட்சியில தான் அன்னைக்கும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. 10வது சர்வேயும் அன்னைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண தள்ளுபடி செய்யப்பட்டது இல்ல, அது மோடியினுடைய ஆட்சியில தான் தள்ளுபடி செய்யப்பட்டது. அது பிஜேபி ஆட்சி தானே. ஏன் அப்ப தள்ளுபடி பண்ண முடிஞ்சது? இடையில என்ன வித்தியாசம் இருந்தது? 11 சர்வேகளையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் அதை தள்ளுபடி செய்யப்பட்ட 11வது ரிப்போர்ட்டை அதை வந்து தள்ளுபடி செய்து திருப்பி உயிர் கொடுத்து, ஏன்னா அதுக்கு கால அவகாசம் போயிடக்கூடாதுன்றதுனால திருப்பி ஒரு சர்வே நடத்தி அதுல நீண்டு போயிடும்ன்றதுனால அந்த இதுக்கே உயிர் கூட்டம் கொடுத்து திருப்பி அந்த திட்டத்தை அந்த 5 ஆண்டுக்குள்ள செயல்படுத்தி பெற்றிருக்கேன்னா இடையில உள்ள வித்தியாசம் என்ன? தொடர்ந்து முயற்சி. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒன்றை தவிர மீதி எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான். எந்த மாற்றமும் நடக்கல. மீதி எல்லாமே இருந்ததுதான். மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. இவங்க எல்லாம் பிஜேபி இருந்தவங்க பிஜேபி தான் இருந்தாங்க. தோழமை கட்சியில் இருந்த ஆட்சியில் இருந்தவங்க இருந்தாங்க. நான் எதிர்கட்சியா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 19 தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்தது மட்டும்தான் இடையில இருக்கிற வித்தியாசம். அப்பொழுதுதான் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. அப்படின்னா இதுல யாரு திட்டத்தை கொண்டு வந்தான்றது அர்த்தம். இந்த தொகுதி ஆட்கள் இல்லாதவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க, இந்த மக்கள் நிராகரிக்கணும் அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. உங்க பேரை பயன்படுத்தி செல்லாதகுமார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சாங்க. இதெல்லாமே ஒரு அரசியல்வாதியா எப்படி அதை நீங்க மைண்ட்ல எடுத்துக்குவீங்களா? ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது உண்டு அதுக்கெல்லாம்? இதெல்லாம் காதுல வாங்கிக்கிறதே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் நான் காதுல வாங்கிக்கிறது இல்லை. இந்த செய்திகளை நான் படிக்கிறதும் இல்லை. இப்போ கூட நான் கூட பல இடத்துல இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியாது. அண்மையில் இப்போ ஒரு இதில் வீட்டு கல்யாணம் விசாரிக்க போயிருக்கும்போது கூட அங்கே கொண்டு வந்து கோயிலுக்கு நன்கொடைக்கு நீட்டுறாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நானும் யார்கிட்ட நன்கொடை வாங்கினதில்லை, நானும் யாருக்கு கொடுக்குறதில்லை, அவ்வளோதான். அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நான் கொடைவெளியில் 5 லட்ச ரூபா நன்கொடை கொடுக்குறேன்னா நான் யார்கிட்ட கொடுக்குறேன்? 5 லட்சம் எங்கேருந்து வருது? என்னுடைய கடின உழைப்பிலிருந்து எடுத்து நான் கொடுக்குறேன். இந்த மக்களுடைய சொத்தை எவன் திருடி எடுத்து கொடுக்குமோ அவன் தான் கொடுக்க முடியும். ஓப்பனாவே கேட்கிறேன் சார், மீண்டும் போட்டியிடுவீங்களா? அது கட்சி தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அது தனி மனிதர் நான் தீர்மானிக்க முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கா சார்? நிச்சயமாக அதில் ஒன்றும் இல்லை. மக்களுக்கு இதை நான் எடுத்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்பது, அதை முழுமையாக முடித்து இந்த மக்களுக்கு அது பயன்பாட்டு கொண்டு வரணும் என்பதற்காக
நிச்சயமாக அந்த எண்ணம் இருக்கு. ஆனா அது பிறகு கட்சி எடுத்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கிட்டத்தட்ட காலையில இருந்து நீங்க என்னென்ன பண்ணீங்க, என்ன பயணிச்சீங்க அப்படின்னு நிறைய பக்கத்துல இருந்து பார்த்தோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி பிரதர்.